அன்னைக்கு அதிகாலை 7:30 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து இறங்கும் போது நம்ம வந்திருக்கிறது ஒரு விசேஷமான ஃப்ளைட்னு நம்ம அப்போ அறிஞ்சிருக்குல்ல. விமானத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஜன்னல் வழியாக பார்க்கும்போது சில வரவேற்புகளும் பத்திரிகையாளர் புகைப்படங்கள் எடுக்கிறதும் தொலைக்காட்சி நண்பர்கள் வீடியோக்கள் எடுக்கிற வண்ணமாகவும் இருந்துச்சு. விமானத்தை விட்டு வெளியே வரும்போது நம்ம பரபரப்பாக இருந்த அந்த விமான நிலையத்துடைய ஓடுதளம் வந்து ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லிச்சு. ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பிரதமர் மோடியால் இந்த விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு ஞாபகத்தில் வந்தது. The first flight, huh? It's a new airport, so இன்னைக்கு தான் first flight land பண்ணிருக்கோம். Okay, thank you. கூடிய விரைவில் சர்வதேச விமான சேவைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு முறையும் மதுரைக்கும் அல்லது திருவனந்தபுரத்துக்கும் வந்து இறங்கி 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடந்து தான் நம்ம ஊருக்கு செல்ல முடியுது. அப்படி தூத்துக்குடிக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷத்துலேயே வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப வசதியாக இருக்கும். 3 ஏரோ பிரிட்ஜுகள் வந்து இப்போதைக்கு அமைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 3 விமானங்கள் வந்து சர்வதேச விமானங்கள் தரை இறங்கக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்குது. இது வந்து இறங்குற விமானத்துக்கும் பொருந்தும். இங்கேருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கும் செல்லக்கூடிய விமானத்துக்கும் இது பொருந்தும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து சேவைகள் துவங்கும் சொல்லப்பட்டிருந்தது. புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தில் முதல் தரையிறங்கிய முதல் ஃப்ளைட்லேயே நம்ம பயணம் செய்தோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது. தேங்க்யூ. ஒரு லோக்கல் ஸ்வீட் கடைக்காரங்க நம்ம வரவேற்று ரோஜா பூவும் ஸ்வீட்டும் தந்துருந்தாங்க. இதே விமானத்தில் பயணம் செய்த நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் செய்தியாளர்களுக்கு. அந்த பேட்டியை வேடிக்கை பார்த்துட்டு சரி நம்ம லக்கேஜ் எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கேஜ் பெல்ட்டுக்கு வந்துட்டோம். 2 பெல்ட் இருந்துச்சு. 2ஆம் நம்பர் பெல்ட்டில் தான் நம்மளுடைய லக்கேஜ் வந்தது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான பரப்பளவு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏற்கனவே இருந்த விமான நிலையத்துக்கு தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய பரப்பளவு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான வடிவமைப்புகள் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் சம்மந்தமாகவும் தூத்துக்குடிக்கே ஆன சில பிரத்யேகமான விஷயங்கள், அதாவது படகுகள், கப்பல் போக்குவரத்து, இது மாதிரியான படங்களையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புது ஏர்போர்ட் அப்படிங்கிறதுனால, அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறதுனால பளபளப்பாக இருந்தது. கண்ணாடி பளிங்கு போல் இருந்தது. எல்லா தரைகளும் சரி, சுற்றுச்சுவர்களும் சரி. தரைப்பகுதி அரைவலாகவும் முதல் தளம் டிபார்ச்சர் பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தரைப்பகுதி வழியாக தான் அரைவலில் வெளியே வந்தோம். டிபார்ச்சர் மேல் வழியாக தான் வந்திருக்கணும். எப்படி வந்தாங்கன்னு தெரியல. எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்றும் இன்னும் சரியான ஒரு விவரம் தெரியல. அதே சமயம் ஏரோ பிரிட்ஜ் இயங்க ஆரம்பிச்சிட்டு, அதாவது சர்வதேச விமானங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏரோ பிரிட்ஜ் முதல் தளம் வழியாக தான் நம்ம வெளியே வர முடியும். அப்படி தான் சேவைகள் நடைபெறுங்கிற நினைக்கிறேன். இந்த விமான நிலையத்துடைய உட்புற காட்சிகளையும் வெளிப்புற காட்சிகளையும் படமாக்கி இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தூத்துக்குடி விமான நிலையம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.
தூத்துக்குடி விமான நிலையம் ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் முதல் ஃப்ளைட் நாங்கள் தான் வந்து இறங்கியிருக்கோம்.